ஹாய் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த வீடியோவில் உங்களை பார்க்கல, ரொம்ப சந்தோஷம். ஒரு கேள்வி புரியுது, நேத்தாயா வீடியோ பார்த்தோம், அதுக்குள்ளே நீண்ட நாட்களுங்கிறீங்க அப்படிங்கிறீங்களா? அது வசனத்தை குறித்து பேசணும். இது நம்ம வீட்டில் நம்ம செஞ்ச ஒரு சின்ன வேலையை குறித்து. ரொம்ப நாளாகவே எனக்கு செடி வைக்கணும்னு ஒரு ஆசை, விட்டுக்கிட்டேன். ஆனால் போதுமான இட வசதி இல்லாததுனால விட்டாச்சு. அப்புறம் வீடியோக்குள்ளே அடிக்கடி மாடி வீட்டு தோட்டத்தில் வைக்கப்படும் செடிகள் அப்படிங்கிற மாதிரி நிறையா சின்ன சின்ன இடங்களில் வைக்கிறதெல்லாம் பார்த்த உடனே சரி நாம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃப்ளிப்கார்ட்டில் தான் நம்ம எது பேசினாலும் கரெக்டாக இன்டர்நெட்டுக்கு தான் கேட்டுருமே. அப்போ கண்டிப்பாக ஃப்ளிப்கார்ட்லேருந்து இந்த க்ரீன் பேக் ஒரு கம்மியான ரேட்டுக்கு ஒரு 10 பேக் 230 ரூபாய்க்கு கிடைக்கிறதா போட்டிருந்தது. சரி வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு ஒரு 10 பேக்கை வாங்கியாச்சு. இப்போ கோயம்புத்தூர் போயிருக்கும்போது கோயம்புத்தூரில் தானே இருக்கிறேன், என் நண்பர்கள் கூட கேட்பாங்க, ஏன் கோயம்புத்தூரில் தான் இருக்கிறேன், அப்புறம் என்ன கோயம்புத்தூர் போகும்போது அப்படின்னு கேட்பாங்க. பின்ன நாங்கள் என்ன தஞ்சாவூரியாக இருக்கிறோம் அப்படின்னு கேட்குறது புரியும். ஆனால் என்னென்னா நம்ம இங்கேருந்து காந்திபுரம் போகிறது கோயம்புத்தூர் போகிறது தான் சொல்லுவோம். ஸோ அதனால் அங்கே போயிருக்கும்போது வெறும் 50 ரூபாய்க்கு இந்த சின்ன சின்ன அங்கே வச்சுருக்கு பார்த்தீங்களா, அந்த பாட் பிளாஸ்டிக்கில் அதை வச்சுருக்கிறத பார்த்தோம். ஸோ அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அப்போ இருந்த செடிகள்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு 4 வெண்டைக்காய், தக்காளி, கத்திரிக்காய், அப்புறம் கொத்தமல்லி, இந்த மாதிரி 4 விதைகளையும் போட்டுட்டு இந்த ரோஸ்மேரி, துளசி, அதுக்கு அடுத்தது தூதுவளை, லெமன் கிராஸு, இந்த மாதிரி இருக்கிற கொஞ்சம் செடிகளையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் கத்தாழை இருக்கவே இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு மண்ணையும் தூக்கிட்டு உட்காந்து அது மெனக்கெட்டு ஒரு நாள் இந்த வேலையெல்லாம் பார்த்தோம். கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஏதாவது வேலை செய்யணும். இப்போ ஒரு வேலை செய்கிறக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஆனாலும் பரவாயில்லன்னு மண்ணெல்லாம் போட்டு வச்சு செடிகளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வீடியோ தான் பார்க்குறீங்க. எல்லாம் வச்சுட்டு 3ஆவது நாள் கழித்து காலைல எழுந்திரிச்சு டெய்லியும் போய் பார்க்குறது வந்திருக்கான்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆவது நாள் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குருத்தா வந்துருச்சு. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் 4ஆவது நாள், 5ஆவது நாள் இது அடுத்தடுத்து வந்துட்டு இருந்தது பார்க்குறோம். அப்புறம் டக்குன்னு நேரம் இல்லாததுனால அடுத்து மொத்தமாக அந்த கடைசி நாளுக்குள்ளே வந்துட்டோம். வந்தோடனே இப்போ பாருங்கள், இந்த செடியில் இப்போது பட்டாம்பூச்சி வர்ற அளவுக்கு நம்ம தோட்டம் இதாக இருக்கிறத பார்க்குறோம். சரி, இருக்க சின்ன இடம் தான், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நம்ம ஏதாவது நினச்சோம்னா கட்டாயம் ஏதாவது நடக்கும். ஆரம்பிக்கும்போது வேறு மாதிரி ஆரம்பித்தோம், முடியும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதை நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒன்றும் இல்லாமல் இருந்து மனிதனால் ஒன்று உருவாக்க முடியும்னா, ஒன்றும் இல்லாமல் இருந்து தேவனால் எல்லாவற்றையும் உருவாக்க முடியும். அவருடைய கரத்தில் கொடுப்போம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.